டிடிஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வேலைவாய்ப்பு செய்தியை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/7/2023 தான் வந்திருக்குது. ஸோ இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தை வளர்ச்சி அமைச்சகம் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 24 மணி நேர உடனடி அவசர சேவைகளை வழங்குவதற்காக நோக்கத்துடன் பெண்கள் உதவி மையத்தை அமைக்க ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. ஸோ அது வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன பதவிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பதவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பெண்கள் உதவி மையம்னு சொல்லி 181 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது பெண்களின் நலனை பாதுகாக்கிறது கருதி வந்து இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பெண்களின் பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி நடைபெறுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தில் முக்கிய அம்சமாக மருத்துவ உதவி, அதாவது மருத்துவ உதவியாளரும் ஆலோசனை, அப்புறம் சட்டம், உளவியல் மற்றும் உளவியல் ரீதியான ஆதரவு வேண்டியுள்ள ஒவ்வொரு மகளிரும் பயனடையும் நோக்கத்தில் செயல்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த சேவை மையம் சென்னை ஏக்கான தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் காலி பணியிடங்களுக்கான கீழ்கண்ட தகுதிகள் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் தேவை, அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கலுவலர்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேஷ் ஒர்க்கர்னு சொல்கிறாங்க. அதை காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 3 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. சமூக பணியில் இளங்கலை பட்டம், அதாவது பேச்சுலர் டிகிரி சோஷியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து உளவியல் ஆலோசகர் வந்து கவுன்சிலிங் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ அது முடிச்சிருக்கணும். அல்லது மேலாண்மை வளர்ச்சியில் டெவலப்மெண்ட் மேனேஜர், அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கும் வகையில் அரசு மற்றும் அரசு சாரா திட்டங்கள் அல்லது திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் ஒருவரோட முன் அனுபவம் உடையவராகவும் உளவியல் ஆலோசனையில் ஒரு நிறுவனத்திலோ அல்லது வெளிப்பணிகளிலோ குறைந்தபட்சம் ஒருவருடன் அனுபவம் உடையவராகவும் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 35 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உள்ளூரை சார்ந்தவர்களாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் பெண்கள் தான் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். மாத ஊதியம் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா 15,000 சேலரி கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்திங்க அப்படின்னா பன்முக உதவியாளர்னு சொல்கிறாங்க. அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்க. அதை காலி பணியிடம் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் எந்த ஆஃபீஸில் வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பதாரருக்கு சமையல் செய்ய தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. உள்ளூரை சார்ந்த பெண்களுக்கு மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 6,400 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேற்கான உரிய பதவிகளுக்கு உரிய சான்றிதழுடன் 18/8/2023 அன்று மாலை 5 மணிக்குள் மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலன் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 என்ற முகவரிக்கு நேரடியாக விண்ணப்பம் செய்திடுமாறு சென்னை மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி வெளியீடு எதுலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம், சென்னை மாவட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வேலை செய்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இவங்க கேட்டுட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்ட்ரிக்ட்லாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து இந்த சைடில் வந்துட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட நேம், ஃபுல் நேம் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ அட்ரஸ், உங்களோட அட்ரஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி நீங்கள் வந்து இங்கே இணைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன முடிச்சிருக்கீங்க அது எல்லாமே நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் இங்கே நீங்கள் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கீங்க, நேம் ஆஃப் த டிகிரி அண்ட் டிப்ளமோ, இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் இங்கே எனக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த காலேஜ், என்ன யூனிவர்சிட்டி, அதுவும் ஃப்ரம் எங்கே, எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்போ முடிச்சிங்க அப்படிங்கிறது, அந்த டியூரேஷன் டைம் நீங்கள் பண்ண டைம் அதுவும் கேட்டிருக்காங்க. மெயின் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுவும் இங்கே வந்து நீங்கள் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எதில் உங்களுக்கு பர்டிகுலராக எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ரீசன் போஸ்ட் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதுவும், ஆர்கனைசேஷன் அது, ஃப்ரம் டு, அது வந்துட்டு எவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இதில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்லாம் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இதில் இணைக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் இதில் இணைச்சிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சிக்னேச்சரை இந்த இடத்துல நீங்கள் சைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டேட்டு, மந்த்து,
அதாவது டேட்டு பிளேஸ் ரெண்டுமே நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களோட சைனை போட்டு இதில் நீங்கள் கொடுத்துருக்க தகவல் எல்லாமே கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் சைன் போட்டிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அனுப்புங்க. ஸோ இந்த 2 போஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சமையல் ஒர்க் கேட்டிருக்காங்க, இன்னொன்று மல்டி பர்பஸ் ஒர்க் கேட்டிருக்காங்க, வழக்கு அலுவலர் கேட்டிருக்காங்க. ஸோ இது 3க்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுனா தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.